வெல்கம் டு விகே கோல்டன் விங்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மசாலா சிக்கன் ட்ரை ரோஸ்ட் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் டிஸ்பிளேயில் வரும், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சிக்கனை ஊற வைக்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் டிஸ்பிளேயில் வருது, அதை நோட் பண்ணிக்கோங்க. சிக்கன் ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு சிக்கனை ஊற வச்சிடலாம். அதுக்கு 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள் எடுத்திருக்கேன், 1.5 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் குழம்புத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு, அதோட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். அதோட 50 கிராம் தயிர் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 kg சிக்கன் இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1 ஹவருக்கு ஊற வச்சுடுங்க. மீடியமான அளவுக்கு காரமும் உப்பு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா 2 டீஸ்பூன் இல்லை 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதை ஃப்ரிட்ஜில் 1 ஹவருக்கு ஊற வச்சுக்கோங்க. இந்த 1 ஹவர் கேப்பில் மசாலா செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் டிஸ்பிளேயில் வருது, நோட் பண்ணிக்கோங்க. நான் வெங்காயம் தக்காளி எல்லாம் சாப்பரில் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி, பட்டை, கல்பாசி, கிராம்பு, பிரிஞ்சி இலை இதெல்லாம் எவ்வளோ தேவையான அளவு எடுத்து வச்சுக்கோங்க. நான் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்திருக்கேன். ஆயில் சூடானதுக்கப்புறம் சோம்பு 1/2 டீஸ்பூன், பட்டை, பிரிஞ்சி இலை, கிராம்பு இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கோங்க. சோம்பு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயத்தை நல்லா கோல்டன் கலர் வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கும். அந்த டயத்தில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. கேஸ் ஸ்டவ்வை சிம்மில் வச்சு வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் அடி பிடிக்கும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியில் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி அரைவேக்காட்டில் அந்த மாதிரி எடுத்துட்டோன்னா தக்காளி பச்சை வாடை அடிக்கும். இப்போ நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லியில் சேர்த்து அதையும் நல்லா இதோட வதக்கிக்கோங்க. ஒரு 4-5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கும். இந்த டயத்தில் ஊற வச்சுருந்த சிக்கன் இதில் சேர்த்துடலாம். சிக்கன் இதை சேர்த்ததுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருக்க கோகோனட் பேஸ்ட் இதில் சேர்த்துட்டு அதோட மிளகு, ஜீரகம், சோம்பு பவுடராக்கி வச்சுருக்கோம், அது இதில் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக விட்டுருங்க. 10 நிமிஷத்துக்கு 1 டைம் ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டு திரும்ப அதை மூடி போட்டு திரும்ப ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விட்டுருங்க. பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் ஃபில்டர் ஆகி சிக்கன் நல்லா ரோஸ்ட் ஆகி வந்திருக்கும். இப்போ நமக்கு தேவையான அளவு கொத்தமல்லி சேர்த்து இதை சர்வ் பண்ண வேண்டியது தான். உங்களுக்கு இந்த மசாலா சிக்கன் ட்ரை ரோஸ்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.